சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் விசிகவினரால் தான் தாக்கப்பட்டதாக எஸ்ஐ பிரணீதா புகார் தெரிவித்திருந்த நிலையில் பெண் எஸ்ஐ புகாரில் உண்மை இல்லை என தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபு சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாபு சரவணன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். நேற்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு சம்பந்தமாக விசாரணை நடைபெற்றது. அங்கு வந்திருந்த விசிகாவினரும் எதிர்தரப்பினரும் காவல் நிலையம் வந்திருந்தனர். அப்பொழுது அங்கு பணியில் இருந்த பிரணீதா என்ற எஸ்ஐ பணியில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த விசிகா நிர்வாகிகள் நீங்கள் ஒரு தரப்பினருக்கு சாதகமாக செயல்படுகிறீர்கள், 3 ஆண்டுகளாக இங்கு பணியில் இருந்துட்டு ஒரு தரப்புக்கு சார்பாகவே நீங்க செயல்பட்டு வருகிறீர்கள், உங்கள் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் டிஎஸ்பியிடம் நாங்கள் புகார் அளிப்போம் என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது திடீரென்று இந்த எஸ்ஐ மயங்கி விழுந்துள்ளார் காவல் நிலையத்தில். அதனைத் தொடர்ந்து அவர் காரைக்குடி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அங்கு விசிகாவினர் தன்னை தாக்கிவிட்டதாக அவரது தாயார் கண்ணீர் மல்க நேற்று பேட்டியை அளித்திருந்தார். இன்று காரைக்குடி டிஎஸ்பி பார்த்திபன் அங்கு சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் சிசிடி காட்சிகள் அங்குள்ள பணியில் உள்ள காவலர்களிடம் விசாரணை செய்யும் பொழுது இந்த பெண் எஸ்ஐ கூறிய தகவல்கள் அனைத்து நாடகம் என்பதும், இவர் கூறியதில் எந்த உண்மைத்தன்மையும் இல்லை என்றும் பார்த்திபன் இப்போது விளக்கம் கொடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இப்ப பெண் எஸ்ஐ பிரணீதா மீது துறை ரீதியான நடவடிக்கைக்கும் டிஎஸ்பி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு பரிந்துரை செய்துள்ளார். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.